உங்கள் வீட்லேயும் பிரெட் ப்ளஸ் கஸ்டர்ட் பவுடர் இருக்கா? என்ன செய்யறது அப்படின்னு தெரியாமல் முழிச்சிட்ருக்கீங்களா? வாங்க ஈஸியான ஒரு ஸ்வீட் ரெசிபி பண்ணிடலாம். அரேபியன் த்ரெட் புட்டிங் கேக். பேரை கேட்டாலே கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கா? ஆமாங்க. எப்படி செய்யறதுன்னு ஒரு ரீகேப் பார்த்துடலாமா? ஃபஸ்ட்டு ஸ்டவ் ஆன் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் ஒரு பாத்திரத்தை வச்சுட்டு அதில் 250 ml பால் சேர்த்துக்க போகிறோங்க. பால் நல்லா சூடாகட்டும். இன்னொரு பக்கம் இருக்கட்டும். இப்போ நம்ம என்ன அப்படின்னா ப்ரெட் எடுத்துக்கிறோங்க. ப்ரெட் எடுத்துகிட்டு 4 பக்கமும் நல்லா கட் பண்ணிவிட்டு நடுவில் இருக்கிறத மட்டும் எடுத்து வச்சுக்கலாம். இப்போ 1 டேபிள் ஸ்பூன் கஸ்டர்ட் பவுடர் ஆட் பண்ணிவிட்டு பால் நல்லா சூடானதுக்கப்புறம் இதில் கொஞ்சம் பாலை ஊற்றி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிறோங்க. நல்லா மிக்ஸ் ஆனதுக்கப்புறமா ஒரு எல்லோயிஷ் கலராக வரும். அதுக்கப்புறம் நம்ம ஆல்ரெடி கொஞ்சம் பால் ஊற்றிட்டு கொஞ்சம் பால் வச்சுருக்கோம் பார்த்திங்களா, அதில் இதை தூக்கி நல்லா மிக்ஸ் பண்ணணும். மிக்ஸ் பண்ணி கொஞ்சம் நேரம் அப்படியே கிண்டிக்கிட்டே இருக்கணும். மேலே பொங்கி வரும். அதனால் கொஞ்சம் நேரம் இப்படியே கிண்டிக்கிட்டே இருந்தோம் அப்படின்னா அந்த பால் திக்னஸ் வருங்க. திக்னஸ் வரும்பொழுது என்ன பண்ணணும்னா சுகருங்க. நம்ம ஒன் டேபிள் ஸ்பூன் கஸ்டர்ட் பவுட்ரு போட்டோம். 2 டேபிள் ஸ்பூன் சுகர் ஆட் பண்ணிக்கணும். சுகர் ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு இது மாதிரி ஒரு கண்ணாடி பாத்திரம் இருந்தாலும் சரி, இல்லை சில்வராக இருந்தாலும் ஓகே, அது மாதிரி எடுத்துகிட்டு நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க அந்த மில்க் அதை கொஞ்சம் ஊற்றிக்கிட்டு அதுக்கப்புறம் ப்ரெட் கட் பண்ணி வச்சுருக்க ப்ரெட்டை அதுக்கு மேலே டீப் பண்ணி அமுத்திட்டு அதுக்கப்புறம் திருப்பி நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க அந்த மில்கை லைட்டாக ஊற்றி அப்ளை பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் அதுக்கு மேலே திருப்பி ப்ரெட்டு வச்சுக்கிட்டு திருப்பி அதுக்கு மேலே நமக்கு எத்தனை லேயர் வேணுமோ அத்தனை லேயர் அதுக்கு ஏற்ற மாதிரி ஊற்றி ரெடி பண்ணி வச்சுக்கலாங்க. அதுக்கப்புறம் இது கூட நட்ஸ் இருந்தால் ஆட் பண்ணிக்கலாங்க. பாதாம், முந்திரி, பிஸ்தா எது இருந்தாலும் ஆட் பண்ணிக்கலாம். உங்களுக்கு எது ஆட் பண்ணணும்னு தோணுதோ அதை நீங்கள் ஆட் பண்ணிக்கங்க. நான் இதுக்கு பாதாம் ஆட் பண்ணுறேன். பாதாம் எடுத்து அதை நல்லா குட்டி குட்டியாக கட் பண்ணாலும் சரி, இல்லை கட் பண்ணி கடையில் பேக் பண்ணி வைப்பாங்க அதை வாங்கினாலும் சரி, இது மாதிரி ஊற்றிட்டு அதுக்கப்புறம் நம்ம நல்லா டீப் பண்ணி விட்டுக்கலாங்க. இது மாதிரி பண்ணி விட்டுட்டு ஃபுல்லாக நல்லா கவர் ஆனதுக்கப்புறம் நம்ம கட் பண்ணி வச்சுருக்க பாதாம், முந்திரி, பிஸ்தா அந்த தூளை மேலால் போட்டுட்டு கொஞ்சம் நேரம் ஒரு 5 நிமிஷம் வெளியில் வச்சுட்டு அதுக்கப்புறம் ஃப்ரிட்ஜ் இருந்துச்சுன்னா ஃப்ரிட்ஜில் எடுத்து நம்ம ஸ்டோர் பண்ணி வச்சு ஒரு 1/2 hour கழித்து நம்ம எடுத்தோம் அப்படின்னா நமக்கு அருமையான அரேபியன் த்ரெட் புட்டிங் கேக் ரெடிங்க. இந்த ஸ்டைலில் செஞ்சு பாருங்கள். சொல்ல வேண்டிய அவசியமே இருக்காதுங்க. உங்கள் வீட்டு குழந்தைங்களுக்கு இது மாதிரி செஞ்சு கொடுத்து பாருங்கள். ஒரு டிஃப்ரெண்ட்டான ஸ்டைலில் ஒரு டேஸ்ட்டாக இருக்குங்க. நீங்களே இதை ரெடி பண்ணி செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட் பண்ணுங்கள். கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க.